மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுல சிக்கல் உருவாகிருக்கு. கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு நம்ம சொல்கிற அளவு தான் இருக்குது. ஏன்னா 9ஆம் தேதி காலையில் தான் தீர்ப்பு வழங்க இருக்குது நீதிமன்றம். ஸோ எப்படி பார்க்குறீங்க? எதனால் இவ்வளோ சிக்கல் கடைசி நேரத்தில் இருந்தது நினைக்கிறீங்க? அரசியல் வந்துட்டார் இல்லைங்க, அது சிக்கல் இருக்கிறதாங்க செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும், ஒரு வழி கிடையாது. நடிகராக இருந்திருந்தால் மட்டுமே இவ்வளோ கேள்விகள் சிக்கல்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு வந்திருக்காது. அரசியலில் வந்துட்டார், நிறைய எதிர்ப்புகளை தெரிவித்தார். அதன் விளைவாக சில பேருடையதை நீங்கள் எங்கே செக் வைக்கணுமோ அங்கே வைக்கலாம்னு சொல்லி ஜனநாயகன் படத்தில் தான் இப்போ செக் வைக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் 18, 19 சென்சாருக்கு அப்ளை பண்ணி அவர்கள் பார்த்து 24 சர்டிஃபிகேட் தரது மாதிரியான ஒரு விஷயங்களும் பேசப்பட்டுச்சு. யூஏ அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லிட்டாங்க. பார்த்த 4 பேர் 5 பேரை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. 4 பேர்கிட்ட ஒத்தமொத்த ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா ஒரு செப்பரேட் தியேட்டரில் அவர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ப்ரொடியூசரு டைரக்டர்லாம் வெளியில் இந்த ரிசப்ஷனில் சேர் போட்டு உட்காந்துக்கணும். இவங்க பார்க்குற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. 4 பேர் மட்டுமே பார்த்த தியேட்டரில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா இன்ட்ரோல் பிளாக்கில் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே 4 பேர் பார்ப்பாங்க. ஸோ 4 ஒப்பீனியன் அவர்களுக்கு 4 பேருக்குமே 4 பேனாக்கள், பேடு, ஒயிட் பேப்பர் எல்லாமே தரப்படும். அதில் அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு அவங்களுக்கு எது டிஸ்டர்ப் இருக்கோ அதை மட்டும் எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு வச்சுருவாங்க. செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆகும். செகண்ட் ஹாஃப் முடித்த உடனே படம் எண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் 4 பேர் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கட்ஸ் இருக்கா, இதை மீட் பண்ணணுமா, வன்முறைகள் அதிகமாக இருக்கா, உள்ள பிரச்சனைகளை டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. சில கட்ஸில் கொடுக்கப்பட்டது மியூட் பண்ண சொன்னாங்க. காரணம் கேட்பாங்க. எதுக்கு இந்த டயலாக் வருது, எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. அதுக்கு எல்லாமே இயக்குனரும் ப்ரொடியூசரும் அங்கேயே ஸ்பாட்டில் இருப்பாங்க. அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. கட்ஸும் ஓகே நான் எல்லாமே பண்ணிடுறேன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய கட்ஸு அது எந்த நிமிஷத்தில் எந்த ரீலில் எத்தனாவது செகண்ட்ஸ் வருது எல்லாமே நோட் பண்ணி அந்த கட்ஸுடைய தனி சிடியே பண்ணி அதையும் சப்மிட் பண்ணுவாங்க சென்சார் போர்டில். ஏன்னா இந்த காப்பி நாளைக்கு தியேட்டரில் வந்தால் இருக்கக்கூடாது. அது பார்ப்பாங்க அவங்க கரெக்டாக. நாளைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீ கொடுத்த கட்ஸு தனியாக இருக்கும். அதே இது மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது சென்சார் போர்டில். இவர்களும் எல்லாமே கொடுக்கப்பட்டது ஒரு தகவல். ஸோ எல்லாம் கொடுத்து எல்லாம் ஓகேனதுக்கு பிறகு சர்டிஃபிகேட்டு ப்ரொடக்ஷன் கையில் கொடுக்க வேண்டிய டே வரும்போது அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அப்போ தான் ஏன் வரலைங்கும் போது 5ஆம் தேதி தான் சென்சார் போர்டு தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 நாள் சொல்லலை, 9 நாள் சொல்ல ரிவைசிங் கமிட்டியை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். அங்கேருந்து எங்களுக்கு வந்ததுக்கு பிறகு தான் சர்டிஃபிகேட் நாங்கள் தர முடியும், அவர்கள் பார்க்கணும், அவர்களுடைய ஒப்பீனியன் அவர்கள் தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிறகு தர முடியும்னு சொல்லவும் தான் கம்பெனிக்கு ஒரே ஷாக். கேவி நிறுவனத்துக்கு சார் படம் 9 ரிலீஸ் தான், 4 நாள் தான் சொல்கிறீங்க, 3 நாள் தான் இருக்குது, 6, 7, 8 3 நாள் தான் இருக்குது, என்ன சார் பண்ண முடியும்? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் டேட் ரிலீஸ் பண்ணால் நாங்கள் பொறுப்பாக முடியாது, நடந்த பார்க்கணும், ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சாச்சு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் கம்பெனி என்ன பண்ணுறது, ஒன்றுமே என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது கேஸ் நேற்று வந்துச்சு. நீதி அரசர் முன்னிலை இன்றைக்கி ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. மத ரீதியாக சில ப்ராப்ளம் இருக்குங்கிறது மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது நேற்று. அப்போ இன்றைக்கி அதுக்கு வேண்டி யார் சொன்னது என்ன சொன்னாங்கன்றா அது எல்லாமே தாக்கல் பண்ணுங்கன்னு கோர்ட்டு சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கு அந்த பிரச்சனை போச்சு. ஆனால் பகவந்த் கேசரி நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அதில் எதுவுமே சீன்லாம் இல்லையே, மத ரீதியாக புண்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி சீன் இதில் வச்சுருக்காங்களா, இல்லைனா எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதுதான் இங்கே என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னா, படம் பார்த்தவர்கள் யார் பார்த்துருப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி, ப்ரொடியூசர் பார்த்துருப்பாரு, டைரக்ட் பார்த்துருப்பாரு, விஜய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குமே தவிர வெளியாட்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இதற்கு அடுத்து பார்த்தோன்னா சென்சார் கமிட்டி அந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ட்ரெய்லர் கூட அந்த மாதிரி சீன் எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. பகவத் கேசரிலையும் கிடையாது. கிட்டத்தட்ட பகவத் கேசரியோடைய ரீமேக் தான், 99% ரீமேக். கொஞ்சம் தமிழ் நேட்டிவிட்டியாக சில காட்சி அமைப்புகள் வைக்கிறத தவிர மத ரீதியாக புண்புறளுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பகவத் கேசரி தேசிய விருது பெற்ற ஒரு படம் வேற உங்களுக்கு. அப்போ ஏற்கனவே இங்கே சென்சார் ஆன ஒரு ஸ்கிரிப்ட், அது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இங்கே எடுக்கிறாங்க. கடைசி படம் நிறைய ப்ராப்ளம் வருது தெரிஞ்சனால தான் ஓன் ஸ்கிரிப்ட்னு நிறைய ப்ராப்ளம் தான் ஒரு ரீமேக்கை வாங்கி பண்ணுறாங்க. விஜயோட படத்தில் ரீமேக் படம், அது நிறைய ரீமேக் பண்ணதை விட இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது விஷயம் இருக்குல்ல. இப்போ காரணம் புரியுது அவங்களுக்கு. ஏற்கனவே படம் சென்சார் பார்த்து நல்ல படம்னு சர்டிஃபிகேட் கொடுத்து தேசிய விருது வாங்கின படம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் இங்கே ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு அது. ஸோ இப்போ அதனால் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைய விசாரணையில் கூட 9ஆம் தேதிக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. 9ஆம் தேதி படம் ரிலீஸ். 9ஆம் தேதி காலையில் தான் வருது. வந்த உடனே அவங்க தான் சேஞ்சஸ் சொல்லி மாற்றி அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இல்லை இல்லையா? கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கஷ்டம். நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது. ஸோ ரிவைசிங் கமிட்டி நாளைக்கு எப்படி பார்த்து உடனடியாக பண்ணுவாங்க? அதில் ரிவைசிங் கமிட்டிக்கு இதில் இருந்த தலைவர் பார்த்த 4 பேர் இருக்க மாட்டாங்க. அதுக்கு இது புது தலைவர் வருவார், 3 பேர்கள் கொண்ட குழு அதை பார்க்கும்.
அவர்கள் பார்த்து அதை வந்து என்னன்றது அவங்க ஒரு விசாரணை பண்ணுவாங்க. அதற்கப்புறம் தான் அவங்களுடைய நோட்டீஸ் போகும். ஏற்கனவே என்ன கொடுத்துக்கப்பட்டது அவங்களுக்கு இவங்களுடைய ஏற்கனவே பார்த்த சென்சார் போர்டு உறுப்பினர்கள் அவங்க தருவாங்க. அதையும் மேட்ச் பண்ணுவாங்க. ஒத்து போதா, என்ன மேட்ரு, என்ன காரணம், இவர்கள் சொன்னது ஏன் அது ஒன்றும் இல்லையேன்னு கூட அவங்க பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. பட் அவர்கள் எப்போ பார்ப்பாங்க அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர்கள் ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நீ அதுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 9ஆம் தேதி தீர்ப்பு வரும்போது இன்றைக்கு இவங்க கொடுத்தாச்சு, பார்த்தாச்சு, ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சிருக்காங்க. 5ஆம் தேதி அனுப்பிச்சது இன்னைக்கு தேதி 7, 3 நாள் இது வரைக்கும் பார்க்கல இல்லையா? நாளைக்கு ஒரு நாள் எப்படி பார்ப்பார்கள் என்று 4 வாரம் டைம் கேட்குறாங்க வரும் கோர்ட்டில் சொன்னது. எஸ், அதுதான் வரும். உங்களுக்கு அவங்க சொல்கிற டைம் தான். ஏன்னா இந்த ரிவைசிங் கமிட்டி சொல்கிற டேட்லாம் படம் பார்ப்பாங்க. அவர் 4 வாரம் சொல்கிறாங்களா இல்லை 40 நாள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் நாளை கழிச்சு படம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் உடனே சென்சார் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆணித்தரமாக கோர்ட்டில் ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. அவங்க நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு எங்களை ப்ரெஷர் கொடுக்காதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ண முடியாதுன்ற தெளிவான விஷயத்தை கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. அடிப்படை பிரச்சனையே வந்து இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் ரிலீஸ் டேட் போட்டுருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா? பல படங்கள் வந்து இப்படிதான் பண்றாங்க. ஆனா இந்த படத்துக்கு வந்து அது முக்கியமான காரணமா சொல்றாங்க இல்லையா? இல்ல இது என்னன்னா அதுதான் ஒரே விஷயம்தான். நடிகராக வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அரசியல் கட்சி தலைவர்னால ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ரூட்ல வரதான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. இந்த பிரச்சனை வேற ஒரு பிரச்சனை வரும். படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இப்போ 9ஆம் தேதிங்கிறது அவங்க முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ண மேட்ரு அது இல்லையா? இப்போது இவங்க எல்லாம் முடிச்சு டிசம்பர் மாதம் பண்ணும்போது ஒரு வாரத்திலே தெரிஞ்சு போகும் இது என்ன கட் பண்ணணும் செய்யணும். சொன்னதையும் செய்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டி போய் எப்போ அவங்க டேட் சொல்லுவாங்க, எப்போ படம் பார்ப்பார்கள், படம் பார்த்ததுக்கு பிறகு அனலைஸ் பண்ணுவாங்க, அதற்கு பிறகும் சொல்லப்படும். இதிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வாரம் சொன்னது மாதிரி கண்டிப்பாக ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. இப்போ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாமே முடிஞ்சு போகும். இப்போ ஆரம்பிச்சதா உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல். அடுத்து இந்த மாதிரி 10 நாள் லீவே இல்லை இல்லையா? கிடைக்கவே கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ அவர்கள் பார்த்து திரும்பி கொடுத்து அதுக்குள்ளே கட்சி சொன்னாங்கன்னா திரும்பி அந்த கட்டு பண்ணணும், மீட் பண்ணணும், அதுக்கு வேண்டிய திரும்பி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு சிடி சப்மிட் பண்ணணும். ஸோ நிறைய ப்ராப்ளங்கள் இப்போது ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் ஆகல சிக்கல் உருவாயிடுச்சு. இந்த சிக்கல் எப்படி தீரும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ரோஹிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வேலையில் வந்து ராஜா சாப் படத்துக்கு வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க தேட்டரை, மெயின் ஸ்க்ரீனை. வேறு வழி இல்லை இல்லைங்களா? 9ஆம் தேதி இந்த ஜனநாயகம் ரிலீஸ் இல்லையா? இப்போ ராஜா சாப் வந்து இந்த பிரபாஸ் பண்ண படம். ஸோ உலகில் எதிர்பார்க்கக்கூடிய படம் அது. அதில் தேட்டர்ஸ் பூரா அங்கே கொடுக்குறாங்க. 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ், அதுக்கு தேட்டர் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி, அது புக்கிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ ஜனநாயகன் படத்துக்கே வந்து புக்கிங் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டாங்க, 1000 ரூபா டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அது வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்போ ரிவைசிங் கமிட்டி போய் படம் பார்த்து திரும்பி சர்டிஃபிகேட் வாங்கி அதை இந்த மாதம் ஃபுல்லாக ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் டேட் கிடையாது, ஃபெஸ்டிவல் கிடையாது, என்ன கணக்குனே ஒன்றும் புரியல உங்களுக்கு. இதற்கிடையில் திடீர்னு தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடக்கிற டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக படம் வெளியே வராது. ஏன்னா பிரச்சார படமாக போயிடும் உங்களுக்கு. இது நடிகர் படமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் டிவி கேஸ் சம்மந்தப்பட்ட நிறைய காட்சி அமைப்புகள் இருக்குது, லோகோ இருக்குது, கொடி இருக்குது, புஷி ஆனந்த் பண்ணியிருக்காரு, அருண்ராஜ் பண்ணியிருக்காங்க, டைலாக்கே தெரிக்கிறது மாதிரி இருக்குது ஒவ்வொரு வசனமே. அப்போ பிரச்சார படமாக மாறும்னு சொல்லி டோட்டலாக மே மாதம் வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாது. இவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்து ஒன்று ஒன்றா உருவாக்கிட்டு இருக்கு. இந்த சிக்கல்கள் எப்படி திரும்ப இடியாப்பு சிக்கலை எப்படி முடிச்சு அவுக்கிறது என்னங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. இது ஒரு கண்ணோட்டமாக கிட்டத்தட்ட விஜயனுடைய அந்த அரசியல் பிரவேசத்தினால் உருவானது தான் இந்த சிக்கல்கள். குறிப்பாக ஓடிடி தான் பல படங்களோட வந்து ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணுறாங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ரிலீஸ்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து ஓடிடியில் அந்த டேட் சொல்லி தான் வந்து அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை கொடுக்க போகிறாங்க. டெஃபினெட்லி. ஸோ அவங்களுமே இப்போ பின் வாங்குவாங்க, இல்லை அமௌண்ட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 120 crores வாங்கப்பட்டதா ஒரு தகவல். இப்போ அவர்கள் வந்து கரெக்டாக 28வது நாள் தியேட்டரில் ஓடும், 28 மிட் நைட் 12 மணிக்கு ஓடிடியில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வரலைங்கும் போது எனக்கு வேண்டியது 9ஆம் தேதி 20 நாள் கணக்கு எடுத்துக்குவாங்க. வரல அப்படின்னா அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா அந்த 120 எங்களுக்கு கொடுத்துருங்க, அந்த வச்சு இங்கே அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவாங்க. அது ஒரு புறம். இன்னொரு புறம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எவ்வளோ பேமெண்ட்டை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அங்கே தியேட்டர்ஸுடைய லேபர்ஸ், தியேட்டர் ரெண்ட், கரண்ட்டு, மேட்ரு, லொட்ஸுக்குன்னு ஏகப்பட்ட பாதிப்புகள் இதில் வரும். நிறைய பேர் நஷ்டமடைகிறதுனா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒருத்தரை டார்கெட் பண்ணுறதுனால சுற்றிலும் இருக்கிறவங்க ஏகப்பட்டது லாஸ் ஆவாங்க. இது எங்கே போய் முடியும்? கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரான ஒரு படம். இப்போ கிட்டத்தட்ட சேட்டலைட்டு, ஓடிடி, வெளிநாட்டு உரிமை, இங்கே தியேட்டர்ஸ், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 105 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பேசப்பட்ட ஒரு விஷயம். 500 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பேசிட்டாங்க, முடிச்சாச்சு. பட் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா கூட இந்த ப்ராப்ளம் சந்திச்சானாங்கன்னு உங்களுக்கு. இப்போ வாங்கினவங்க பூரா எம்ஜியில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ஃபுல் கேஷ் கொடுத்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த பணத்தில் அவங்க வந்து டோட்டல் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வட்டி கொடுக்கணுமாங்க. நான் இதை வச்சு 9, 10, 11 அந்த ஒரு 10 நாள் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வட்டி கொடுத்து கிளியர் பண்ணலான்னு பார்த்தேன் சார்,
படமே இல்லைன்னா 1 மாதம் வட்டி போனால் 1 மாதம் வட்டி எவ்வளோ உங்களுக்கு அதை 5 ரூபா வட்டியா 10 ரூபா வட்டியான்னு தெரியாதுல்ல. அதனால் ஏகப்பட்ட பேர் இதில் லாஸ் ஆவாங்க. ஓவர் டிப்ரெஷனில் இருக்காங்க. இப்போ தூக்கம் வரல, சாப்பாடு வரலைங்கிறாங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர்ஸ். ஸோ இதனால் பெரிய இழப்புகள் நிறையா வந்துருச்சு. 9ஆம் தேதி தீர்ப்பு அதற்கு பிறகு அவர்கள் படம் நாளைக்கு பார்ப்பாங்களா, 9ஆம் தேதி பார்ப்பாங்களா, இல்லை பொங்கல் கழித்து பார்ப்பாங்களா, அதற்கப்புறம் வருதா, இவ்வளோ கேள்விக்குறிகள். தேர்தல் ஆணையம் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா சுத்தம் வராது. ஆனால் இது எல்லாமே தெரியும் விஜய் அவர்களுக்கு. வந்தால் இதெல்லாம் அடிக்க தான் செய்வாங்க, நடக்க தான் செய்யும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் இப்போ சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எதுவுமே பேசவே முடியாதீங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் இல்லைங்களா, தணிக்கை குழு சென்ட்ரல் அதிகாரிகள் பண்ணுறது அது. ஸோ அதனால் இவ்வளோ சிக்கல்கள் உருவாகிருக்கு. இங்கே ஸ்டேட்டில் தான் அவ்வளோ ப்ராப்ளம். சென்ட்ரலை நோக்கி விஜய் நோக்கி போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ஸோ கூட்டணி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகளா விஜய் முடிவுல தான் இருக்கு இல்லையா. ஒன்மேன் ஆர்மி விஜய் மட்டுமே எடுக்க வேண்டிய முடிவு, ஒரு வழியே கிடையாது. என்ன முடிவு எடுப்பார்? ஸோ வேறு முடிவு எடுக்க மாட்டார். படத்துக்காக எந்த முடிவு எடுக்க மாட்டார். அவர் பேசுனது கொள்கை ரீதியாக அந்த எதிரி அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவர் அந்த ஸ்டாண்டில் தான் இருப்பாரே தவிர ஒரு படத்துக்காக விட்டு தடுத்து போகணுன்ற அந்த நெசிட்டி போக மாட்டார். நீங்கள் இந்த படம் குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகலைன்னா பல தரப்பு நஷ்டம் அடையும். அது விஜய் நோக்கி தானே போகும். அது கண்டிப்பாக போகும், கண்டிப்பாக போகிறது. அது ஏற்கனவே ரஜினி சாருக்கு இப்படி தான் 2 படங்கள் அவர் நோக்கி தான் பாஞ்சிச்சு. அப்போ எல்லாத்துக்கும் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. பட் கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வரும். என்ன ஒன்று, படமே ரிலீஸ் ஆனால் அப்புறம் 400 கோடி தானே, ரைட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வேண்டிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாருன்னா எப்போ ரிலீஸ் ஆகுது ஆட்டுன்னு விட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எந்த எய்ம் டார்கெட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லி நினச்சாங்களோ அது ஈஸியாக விஜய் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். படம் மேக்கப்புறம் ரிலீஸ் ஜூன் ரிலீஸ் ஆனோட பிரச்சனை இல்லைங்க, கம்பெனி பேசாமல் இருங்க, நீங்கள் எவ்வளோ வாங்கிருக்கீங்க அதை செட்டில்மெண்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்டானா முடிஞ்சு போச்சு. இதில் விஜய் மேலே தான் சிம்பத்தி இப்போ நிறைய வரும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் தொண்டர்கள் இருப்ப ஒரு சப்போர்ட் இருந்த விட மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு நிறையா வரும். அவர் மேலே ஒரு அனுதாபம் வரும். இப்படி நீங்கள் 91 அண்ணா டிஎம்கே மிகப்பெரிய மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சா ஒரு அனுதாபாலை வீசிச்சப்ப இல்லையா, நிறையா அனுதாபாலைகள் வீச தான் தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தது. 96 ரஜினி கொடுத்த வாய்ஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை கடனோடையும் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒரே வாய்ஸ் ஓவரில் ஆட்சியை மாறிச்சு. இப்படி பல வருடங்களாக சில அனுதாபாலைகள் வீசும். விஜய் மேலேயும் இந்த அனுதாபாலைகள் கண்டிப்பாக வரும். வந்தாலும் அவருடைய கிரேஸ் இன்னும் அதிகமாக தான் ஆகும். என்ன வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, வாங்க நீங்கள் கொடுத்த படத்தை வாங்கிட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சு. படமே ரிலீஸ் ஆகல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் கேவிஎன், நான் இருக்கேன் உங்கள் விஜய் அப்படின்னு கேவிஎன் நிறுவனத்தை சொல்லிட்டாருனால அதுவும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்காக கிரேஸ் இன்னும் நிறைய. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுப்பார்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? அந்த ஒரு கேள்வி, ஒரு சிக்கல் வந்தால் எடுத்து தானே தீரணும். ஏன்னா சிபிஐ வழக்கு ஒரு பக்கம், 12ஆம் தேதி டெல்லியில் போய் ஆஜராக போகுது. சினிமாவில் ஒரு பிரச்சனை, அரசியல் ஒரு பிரச்சனை, 2 பக்கமும் அழுத்தும் போது அவர் கன்வின்ஸ் ஆயிடுவாரா, பின்வாங்கிடுவாரா? 2 பக்கம் இல்லை 4 பக்கம் அழுத்தவா, இன்னும் 2 பக்கம் அழுத்த வரும். அவருக்கு சந்திச்சு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. தைரியமாக நின்று தான் ஆகணும், தில்ல இறங்கி தான் ஆகணும். இறங்கியாச்சு இல்லை, நீங்கள் கடலில் குதிச்சிட்டீங்க, அங்கேருந்து நீங்கள் நீந்த அடித்து திரும்பி கரைக்கு வந்தால் ஆகணும். அப்போ ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும், விஜய் அவர் எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக அது சம்மந்தமான இப்போ இன்றைக்கி வந்த தீர்ப்புக்கு பிறகு இப்போ ஒரு மீட்டிங் அங்கே பனையூரில் போயிட்டு இருக்கிறதா ஒரு கேள்விப்படுறேன், தகவல் வருது. இது சம்மந்தமாக என்னென்ன பண்ணலாம். செங்கோட்டையன் கூட இப்போ படம் வெளிவராமல் இருந்தால் அது மிகப்பெரிய ராங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து செங்கோட்டையன் இங்கே விஜய் கூட இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வருது இப்போ. ஸோ அந்த ஆலோசனைகள் போகுது, என்ன பண்ணலாம். இது தவிர கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ வரக்கூடிய 12ஆம் தேதி அன்னைக்கு விஜய் நேரில் சொல்லி சம்மன் வந்திருப்பேன். 12ஆம் தேதி அவர் போகணும். என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது, அரசியலில் எதுவும் நடக்கும். இப்போ தான் அரசியல் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் வரணும். அவருடைய வெற்றி பாதைக்கு இதுக்கு மேலேயும் வரும், இன்னும் போக போக இன்னும் வரும். பட் தீர்மானமாக ஒரே ஒரு முடிவு தான், படம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிவைசிங் கெமிஸ்ட்ரி எப்போ பார்க்குறாங்களோ பார்க்கட்டும், எப்போ கொடுக்கட்டும், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணி விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா எல்லாமே முடிஞ்சுக்கும். இந்த 10 நாள் இல்லை, விஜய் படம் எப்போ வந்தாலும் அது திருவிழா தான் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா? ஏன்னா ஏற்கனவே பராசக்தி வந்தோடனே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 10 நாள் லீவ் இல்லாமல் தள்ளி போகும்போது எதிர்பார்த்த கலெக்ஷன் பெஞ்ச் மார்க் செட் பண்ண முடியாது இல்லையா? இல்லைங்க, வேறு நிறைய படங்கள் வரும்போதெல்லாம் இந்த 10 நாள் ஃபெஸ்டிவலில் வரல இல்லையா. ஏதோ 2 நாள் 3 நாள் ஃபெஸ்டிவலில் வந்திருக்கும். ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்த படங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இவருடைய படம் வந்ததுன்னா ஒரு வாரம் அதுவே ஃபெஸ்டிவல் மாதிரி ரசிகர்கள் தொண்டர்கள் இன்னும் கிரியேட் பண்ணிக்குவாங்க, உருவாக்குவார்கள். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் தர்றோன்னு கூட மக்கள் நினைக்கலாம். நம்ம இறுதி தீர்ப்பு மக்கள் கையில் தானே, எலெக்ஷன் நம்ம தெரிஞ்சு படம் வெற்றினாலும் சரி அவர்கள் கையில் தானே. ஸோ அதனால் ஆனால் இது 10 நாள் வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு நம்ம இந்த பெஞ்ச் மார்க் அந்த 1000 crores அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து வாய்ப்பு கூட இருக்கும். ஏன்னா இது இவருடைய இறுதி படம், அதனால் படமும் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. சிறப்பாக இருக்க, ரொம்ப ஜாலி, 3 hours போகிறதே தெரியலன்றாங்க. அந்த பெஞ்ச் மார்க்கை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா.
பட் அடுத்து வந்து ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகி பண்ணும்போது அது அங்கே என்ன சிக்கல் இருக்குன்னா இந்த எலெக்ஷன் டேட் வந்துடக்கூடாது அதுக்குள்ளே. இப்போ நீ இமிடியேட்டாக பண்ணணும். அது இந்த மாதத்துக்குள்ளே இந்த சென்சாரோட ரிவைசிங் கமிட்டி பண்ணலை பார்க்கலன்னா பிப்ரவரி போனாங்கன்னு என்ன பண்ண முடியும் நீங்கள்? அப்போ நீங்கள் மே எலெக்ஷனை ஏப்ரல் மாற்றினாங்கன்னு என்ன பண்ண முடியும் நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. 2 மாதம் 3 மாதம் முன்னாடி டிக்ளேர் பண்ணிடுவாங்கல்ல. பட் டோட்டலாகவே இதாகும்ல. பட் எது பண்ணாலுமே விஜய்க்கு ஒரு சென்டிமெண்ட் கண்டிப்பாக இதன் மூலம் உருவாகும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஜனநாயகம் தள்ளி போகிறனால வந்து பராசக்தி தான் பெரிய அட்வான்டேஜ். பம்பர் ஜாக்பாட் சொல்ல முடியல. கேரளா லாட்டரி சிட்டியில் வந்து 50 கோடி பரிசுப்பட்ட ஆட்டோ டிரைவர் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக தான் நிச்சயமாக இருக்கும். தேட்டர்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த 10 நாள் கலெக்ஷன் அதை அள்ளிட்டு போயிடும். பட் அந்த படம் ஒரு சிறப்பான படம்ங்க. இன்னும் அது குறைகள் சும்மா ஒரு நார்மலான படம் கிடையாது. அதுவும் இப்போ பிரமாதமான படம். ட்ரெய்லரே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டாங்க. சூப்பர்வாக இருக்குது. எஸ்கே பிடிக்காதவர்கள் கூட அந்த ட்ரெயிலர் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ அந்த 60-65 நடந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. ஃபேமிலியோட போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். இப்போ ஜனநாயகன் படம் இல்லைன்னு தான் நிறைய படங்கள் வந்து தேதி மாற்றினாங்க. ஜனநாயகன் வருதுன்னு தான். ஜனநாயகன் இல்லைன்னா வந்து நிறைய படங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிரபாஸ் படம் வருது இல்லையா உங்களுக்கு? இல்லை, நிறைய இப்போ சூர்யா படத்துல இருந்து நிறைய ஜீவா படங்கள்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்குது. பெண்டிங்ல இருக்கு, அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது என்னன்னா இம்மிடியேட்டா நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது இல்லையா? திடீர் தடாலடி அப்படி பண்ண முடியும் நீங்க? அதுக்கு வாய்ப்பு கம்மி இல்லையா? அது டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கணும். அவங்க இந்த ஃபீலிங்கில் இருக்காங்க. இப்போ போய் இந்த கருப்பு படம் தரேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா கருப்பு படத்துக்கு அப்படி 2 கோடி தரையான்னு கேட்பான். இன்னும் 20 கோடி கேட்கலாம், 2 கோடி நானே டென்ஷன் இருக்காமாங்க. அந்த வழி அவர்களுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த கேப்பில் அப்படியே போகும். பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி என் அஜித்துடைய இந்த மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது. அது வேற தெரிக்கும். அந்த படம் வேறு சூப்பர் படம் வேறு. அது உங்களுக்கு அதை அதாவது பிரச்சனை எங்கெங்கிருந்து வருது பாருங்க. அப்படியே சைக்கிள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் அரசியல். இதனால தான் ரஜினி சார் அரசியலுக்கு வரலைன்னு சொன்ன ஒரு விஷயம் இது தான். எல்லாத்தையும் தாண்டி போகணும். அந்த பொறுமை வேணும், அமைதி வேணும், சிந்திச்சு பேசக்கூடிய ஒரு அந்த மன வலிமை வேணும். அதனால தான் விஜய் ரொம்ப யோசித்து அரசியல் வந்தது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து முடியுது இல்லை தெரியும் அவருக்கு. கண்டிப்பாக யோசித்திருப்பாரு. அப்பா நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இல்லை இப்போ இந்த சுச்சுவேஷனில் கேட்குறேன். இந்த சுச்சுவேஷனில் ஏன் வந்தேன்னு யோசிச்சிருக்க மாட்டார். இனிமேல் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுலேருந்து எப்படி மீண்டு போகணும், என்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு தான் அவர் போவே தவிர ஏன் வந்தோன்னு யோசிக்க மாட்டார். அப்படி யோசித்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் அரசியல் கட்சி நான் கலைக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் கூட ரசிகர்கள் ஒன்றும் வருத்தப்பட போகிறது இல்லை. ஐயோ திரும்பி மீண்டும் படத்துக்கு வருவீங்கன்னு தமிழ் துறையில் வரவேற்கும். கண்டிப்பாக விஜய் வந்துட்டாருப்பா, நல்ல வேலை 200 பேருக்கு உழைப்பு இருக்குப்பா அப்புறம் அது சந்தோஷம் தான் படுவாங்க. ஸோ அந்த முடிவு எடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் எடுத்தாலும் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அதனால் இதுக்கு வேண்டிய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இப்போ பனையூரில் அந்த விவாதம் போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு அதை இந்த பக்கம் 9ஆம் தேதி தான் தீர்ப்பு. 9ஆம் தேதி எப்போ தீர்ப்பு வரும்னு தெரியாது. 10 மணிக்கு மேலே தான் கோர்ட்டு வரும். 10, 11 மணி 12 மணி எடுத்தாங்கன்னா ஒருவேளை விஜய்க்கு சாதகமாக கேவிஎன் போட சாதகமாக தீர்ப்பு வந்துட்டால் அன்று சாயங்காலம் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கூட 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகல என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டுச்சு. 9ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்து 10ஆம் தேதி காலையில் பண்ண விட ஸோ பராசக்தியோட ஒன்றா மோதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பராசக்தியோட ஜனநாயகன் மோதுதான்றதை விட ஜனநாயகனோட அது பராசக்தி தான் மோதுதா அப்படிங்கிறது இருக்கும். 2 படமே ஒரு சிறந்த படம், அது மாற்று கருத்து இல்லை. 2 படமே மக்களால் கொண்டாடப்படக்கூடிய படமாக தான் இருக்கும். நம்ம எம்ஜிஆர் சந்திக்காத விஷயங்களாங்க எவ்வளோ சந்திச்சு வந்தாங்க. விஜயகாந்த் எவ்வளோ சந்திச்சாங்க. விஜயே அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6-7 படங்களை சந்தித்தார். விஷயம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாங்க. சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்றம் முன்னாடி கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்று கிட்டத்தட்ட டெபாசிட் போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சிறந்த நடிகர். கட்சியை மெயின்டைன் பண்ண வேணான்ட்டு போயிட்டார். கமலஹாசன் தெரியும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நடக்குன்னு விஜய் கண்டிப்பாக தெரியும். இதுலேருந்து மீண்டு என்ன பண்ணலாம், மக்கள்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படி விஷயத்தை கன்வே பண்ணுவோம். இந்த ஒரு படத்தினால ஒன்றும் தோண்டு பெற மாட்டார் விஜய். கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் பெருசாக அதை ஒன்று அழட்டிக்கலாம். அவங்க சப்மிட் பண்ணால் கேட்டதை கொடுத்துட்டா ஏன் சர்டிஃபிகேட் தரல, அதுதான் உங்களுடைய கேள்வி. ரிவைசிங் கமிட்டி போகிறத எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனியோ டைரக்டரோ தான் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ரிவைசிங் கமிட்டி போவாங்க. பராசக்தி அப்படி தான் போச்சு. பட் சென்சார் போர்டு பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி அந்த 4 பேர் கொண்ட குழு ஓகே பண்ணி யூஎஸ் சொன்னதுக்கு பிறகு சென்சார் போர்டே ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா இது புதுமையாக இருக்குது. இது எப்படி பார்க்குறதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல அதை. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் திங்கக்கிழமை 9ஆம் தேதி அன்னைக்கு ஸோ எப்படி இருந்தாலுமே 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வருங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு பாசிட்டிவாக இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கப்படுது. நீதியரசர் அவர்கள் கண்டிப்பாக 2 பக்கமே விலாவாரியாக விசாரித்து தான் ஒரு இறுதியான முடிவை அவர்கள் சொல்வார்கள். கண்டிப்பாக பார்ப்போம் முடிவு எப்படி வருதுங்கிறத 9ஆம் அன்னைக்கு பார்க்கலாம். நான் படம் வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஜனநாயகன் ரிலீஸ் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கூட பண்ணி மிக்க நன்றி.